வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டெய்லியுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழில் சாகித்ய அகாடமி விருது 2024 யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இரா வெங்கடாச்சலபதி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த ஆண்டில் தமிழில் சாகித்ய அகாடமி விருது இரா வெங்கடாச்சலபதி அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. இப்போது இனிமேல் தான் வழங்க போகிறாங்க. எந்த நூலுக்காக அப்படின்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படிங்கிற நூலுக்காக. இது ஒரு ஆய்வு நூல். அந்த டைமில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஆய்வு பண்ணி எழுதப்பட்ட ஒரு நூல் இது. சாகித்ய அகாடமி அமைப்புடைய தலைவர் மாதவ் கௌஷிக் அப்படிங்கிறவர். இந்த விருதில் பரிசு தொகை எவ்வளவு அப்படின்னா ரூபாய் 1,00,000. இந்த சாகித்ய அகாடமி விருதுகள் 24 மொழிகளில் வழங்குறாங்க நம்ம இந்தியாவில். அடுத்தது, 2024 ஃபிஃபா சிறந்த கால்பந்து வீரர் விருது வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் வினிஷியஸ் ஜூனியர். ஃபிஃபா அமைப்பு தான் உலக அளவில் கால்பந்து விளையாட்டை கட்டுப்படுத்துகிற அமைப்பு. இவங்க இந்த ஆண்டுக்கான சிறந்த வீரர் விருது, சிறந்த வீராங்கனை விருதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. சிறந்த கால்பந்து வீரர் யார் அப்படின்னா பிரேசில் நாட்டை சேர்ந்த வினிஷியஸ் ஜூனியர் அப்படிங்கிறவர். இவர் பிரேசில் நாட்டை சேர்ந்தவர் தான், ஆனால் ரியல் மேட்ரிட் அப்படிங்கிற ஸ்பெயின் அணியை சேர்ந்தவர். அதாவது அந்த அணிக்காக இவர் விளையாடுறாரு. அதுவே சிறந்த கால்பந்து வீராங்கனை விருது வென்றவங்க யார் அப்படின்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஐட்டானா பொன்மாட்டி அப்படிங்கிறவங்க. அடுத்தது, மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2021 ஆகஸ்ட் 5. இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். 2021ஆவது ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் வந்து தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா மக்களை தேடி அவங்களுக்கு என்னென்ன நோய் இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி அவங்களுக்கு தேவையான மருந்துகள் கொடுக்கறது தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம். இது எங்கே தொடங்கியிருந்தாங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சமணப்பள்ளி கிராமத்தில் தான் இதை தொடங்கியிருந்தாங்க. இப்போது இந்த திட்டம் 2 கோடி பயனாளிகளை அடைந்திருக்கு. இப்போது இந்த 2 கோடியாவது பயனாளியை ஈரோட்டில் முதல்வர் ஸ்டாலின் வந்து சந்தித்து அவங்களுக்கு மருந்து பெட்டகத்தை வந்து வழங்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதே திட்டத்திற்கு ஐநா விருது கூட கிடைத்திருந்தது. என்ன காரணத்திற்காக அப்படின்னா தொற்றா நோய்க்கான சிறந்த சிகிச்சையை வழங்கிட்டு இருக்கனால இதை வழங்கியிருக்காங்க. அடுத்தது, கலைஞரின் கனவில்லம் திட்டத்தின் அடிப்படையில் எவ்வளவு ரூபாய் மதிப்பில் வீடு கட்டப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 3.5 லட்சம். இப்போ பார்த்தீங்கன்னா கலைஞரின் கனவில்லம் திட்டம் இது என்ன அப்படின்னா வீடு இல்லாதவங்க, அதாவது குடிசையில் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்குற திட்டம் தான் இது. இப்போ நம்ம தமிழகத்தில் கிராமப்புற பகுதிகளில் 8 லட்சம் குடிசை வீடுகள் இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பில் தெரிஞ்சிருக்கு. அப்போ நம்ம தமிழக அரசுடைய இலக்கு என்ன அப்படின்னா குடிசை இல்லாத தமிழ்நாடை 2030ஆவது ஆண்டுக்குள்ளாடி உருவாக்கணும் அப்படிங்கிறதான் இலக்கு. அதனால் 2030ஆவது ஆண்டுக்குள்ளாடி 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டுறதுக்கான இலக்கு வச்சுருக்காங்க. இதில் ஒரு வீட்டுடைய பரப்பு 360 சதுர அடி, அவ்வளோ பரப்பில் ஒரு வீடு கட்டி கொடுக்க போகிறாங்க. இந்த 2024-25 நிதியாண்டில் 1 லட்சம் வீடுகள் வந்து கட்டி கொடுக்க போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்களும் இருக்குது. எல்லாமே தமிழ்லேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம். அல்லது உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும் வேணும்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு இதை கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டடி ஹால் வசதி, இது நீங்கள் வந்து சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இங்கே ஏசி வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. அடுத்தது, ஸ்வார்ட் ஆஃப் ஆனர் என்ற சர்வதேச விருது பெற்ற இந்திய கோயில் எது? இதற்கான ஆன்சர் அயோத்தி கோயில். அயோத்தி கோயில் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வார்ட் ஆஃப் ஆனர் அப்படிங்கிற ஒரு விருதை வழங்கியிருக்காங்க. பிரிட்டனை சேர்ந்த பாதுகாப்பு கவுன்சில் தான் இந்த விருதை வழங்கியிருக்காங்க. எதற்காக இந்த விருதை இந்த கோயிலுக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா பாதுகாப்பு நிர்வாகத்தில் இது சிறப்பாக செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த விருதை வழங்கியிருக்காங்க. அயோத்தி ராமர் கோயில் இது 2024ஆவது ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி திறந்திருந்தாங்க. இது சரையு நதிக்கரையில் தான் அமைந்திருக்கு. அடுத்தது, ஸ்ரீ கடாஸ்ராஜ் சிவன் கோயில் எங்கே அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். இது ஒரு சிவன் கோயில், ஆனால் இது பாகிஸ்தானில் அமைந்திருக்கு. பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணம் அப்படிங்கிற ஒரு மாகாணம் இருக்குது. இங்கே வந்து சக்வால் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் தான் அமைந்திருக்கு. இந்த கோயிலில் வழிபடணும் அப்படின்ற மாதிரி பஞ்ச பாண்டவர்களுக்கு கிருஷ்ணர் வந்து அறிவுரை பண்ணியிருக்காரு, இந்த கோயிலை வழிபடுங்க அப்படின்ற மாதிரி. இந்த கோயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதம் செல்றதுக்காக இந்திய பக்தர்கள் 84 பேர்களுக்கு விசாக்கள் வந்து வழங்கியிருக்காங்க. பாகிஸ்தான் வந்து விசா வழங்கியிருக்காங்க. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் 1974ஆவது ஆண்டு ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. என்னென்னா இந்தியாவிலிருந்து பக்தர்கள்
அந்த நாட்டுடைய மத விழாக்களில் கலந்து கொள்றதுக்காக பாகிஸ்தானுக்கு வந்து வருகை தரலாம் அப்படிங்கிறது தான். அதோடைய அடிப்படையில் தான் இவங்களுக்கு இப்போ விசா கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இந்தியா அமெரிக்கா அழகி போட்டி தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் நியூ ஜெர்சி. இப்போது இந்தியாவை சேர்ந்தவங்க, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க, இவங்க எல்லாம் அமெரிக்காவில் இருப்பாங்கல்ல, இவங்களுக்கு இடையிலான அழகி போட்டி இப்போ நடைபெற்றது. இது அவ்வளோ முக்கியம் கிடையாது, நீங்கள் சும்மா பார்த்துங்க, ஓகேவா? இதில் பாருங்கள், இதில் மிஸ் இந்தியா அமெரிக்கா பட்டம் வென்றவங்க யார் அப்படின்னா கைட்லின் சாண்ட்ரா நீல் அப்படிங்கிறவங்க. இவங்களுக்கு வெறும் 19 வயது தான் ஆகுது. இவங்க சென்னையை பூர்வீகமாக கொண்டவங்க. இதே நேரம் திருமணம் ஆனவங்களுக்கான இந்திய அமெரிக்கா அழகி பட்டம் வென்றவங்க யார் அப்படின்னா சன்ஸ்கிருதி சர்மா அப்படிங்கிறவங்க. இந்த போட்டி அமெரிக்காவுடைய நியூ ஜெர்சியில் தான் நடைபெற்றது. அடுத்தது, தற்போது தன் ஓய்வை அறிவித்த ரவிச்சந்திரன் அஸ்வின் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் கிரிக்கெட். ரொம்ப பிரபலமான கிரிக்கெட் பிளேயரான ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் வந்து சர்வதேச கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெறதா அறிவிச்சிருக்காரு. ஆனால் ஐபிஎல் மாதிரிப்பட்ட லீக் போட்டிகளை அவர் விளையாடுவார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. 2010 ஆண்டு அஸ்வின் முதல் முறையாக சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமானார். இவர் சில சாதனைகள் பண்ணியிருக்காரு. அதில் சிலது பார்க்கலாம். டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகள் சாய்த்த இந்திய வீரர்கள் வரிசையில் இவர் வந்து 2வது இடத்துல இருக்கிறார். முதல் இடத்துல இருக்கிறவர் அனில் கும்ப்ளே, இவர் வந்து 2வது இடத்துல இருக்கிறார். அடுத்தது, உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரலாற்றில் 100 விக்கெட்டுகளை எடுத்த முதல் வீரர் இவர் தான். அடுத்தது, சில ஷார்ட் நியூஸ் டிஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். திருச்சியில் ரூபாய் 290 கோடி மதிப்பில் கலைஞர் நூலகம் அமைக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா திருச்சியில் அபிஷேகபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் தான் அமைக்க போகிறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் 2023 ஆண்டு ஜூலை 15 திறந்திருந்தாங்க. அடுத்தது, பண்டிட் சஞ்சய் மராத்தே அப்படிங்கிற ஒரு பிரபலமான பாடகர் இப்போ மரணம் அடைந்துட்டார். இவர் பிரபல பாடகர் மற்றும் ஹார்மோனிய இசைக்கலைஞர். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் தான் கேட்பாங்க, ஓகேவா? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமில் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது, சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளரான துளசி கவுடா அப்படிங்கிறவங்க மரணம் அடைந்துட்டாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இவங்க கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க 30,000க்கும் மேற்பட்ட மரங்களை நட்டு வளர்த்துருக்காங்க. இவங்களுடைய சிறப்பு பெயர்கள் பார்த்திங்கன்னா வனக்களஞ்சியம், அதாவது என்சைக்ளோபீடியா ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மர தெய்வம், ட்ரீ காடஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இவங்க பத்மஸ்ரீ விருது கூட பெற்றிருக்காங்க. ஓகே, இந்த ரிவிஷன் பார்க்கலாம். தமிழில் சாகித்ய அகாடமி விருது 2024 யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இரா வெங்கடாச்சலபதி. அடுத்தது, 2024 ஃபிஃபா சிறந்த கால்பந்து வீரர் விருது வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் வினிஷியஸ் ஜூனியர். அடுத்தது, மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2021 ஆகஸ்ட் 5. அடுத்தது, கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் அடிப்படையில் எவ்வளவு ரூபாய் மதிப்பில் வீடு கட்டப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 3.5 லட்சம். இது ஒவ்வொரு வீடும் 3.5 லட்சம் மதிப்பில் கட்ட போகிறாங்க. அடுத்தது, ஸ்வாட் ஆஃப் ஆனர் என்ற சர்வதேச விருது பெற்ற இந்திய கோயில் எது? இதற்கான ஆன்சர் அயோத்தி கோயில். இப்போ உங்களுக்கான கேள்வி, இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கோயிலுக்கு யுனெஸ்கோடைய விருது கொடுத்துருந்தாங்க. அந்த கோயில் உங்களுக்கு தெரியும், அது என்ன கோயில் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் அதோடைய பேர் சொல்லுங்கள். அடுத்தது, ஸ்ரீ கடாஸ் ராஜ் சிவன் கோயில் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். அடுத்தது, இந்தியா அமெரிக்கா அழகி போட்டி தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் நியூ ஜெர்சி. அடுத்தது, தற்போது தன் ஓய்வை அறிவித்த ரவிச்சந்திரன் அஸ்வின் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் கிரிக்கெட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.